Hi guys, welcome to BIRUNTHA world. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். எனக்கு ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ரமலான் நோன்பு வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்க வந்து பாத்தீங்க அப்படினா friend வீட்டுக்கு வந்து iftar பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ நிறைய ஃபேமிலிஸ் நிறைய friends எல்லாம் சேர்ந்து வந்து அந்த பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்ண போறோம். So first time வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஃப்தார் பார்ட்டி வந்து அட்டெண்ட் பண்றேன். லாஸ்ட் இயர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்தேன். ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா இஃப்தார்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த நோன்பு இருந்து ஃபுட்டு தான், அந்த நோன்பு திறக்கிறது தான். ஸோ அந்த இஃப்தார் பார்ட்டியில் இஃப்தாருக்கு ரெடி பண்ண டிஷ்ஷஸ் அது போக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் இஃப்தார் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சகம் போயிருந்தோம். சகமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஃப்தாருக்கான டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். சூரியன் மறைவிற்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:30 அந்த டைமில் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வந்தோம். ஸோ இங்கே ட்ராவல் டிஸ்டன்ஸே வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் கரெக்ட் டைம் தான் வர முடிஞ்சுது. அதுக்குள்ளே வந்து எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட் வந்து நோம்பு கஞ்சிலாம் காய்ச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு முன்னே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இஃப்தாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ், கஞ்சி இது தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் வந்து அவங்க நோன்பு வந்து திறப்பாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாமே இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறையா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த வெயில் டைமுங்கிறதுக்காக கடல் பாசி வச்சு புட்டிங்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது 2 ஃப்ளேவரில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு கஞ்சி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆனதுனால அதுக்குள்ளே வந்து எல்லார் பிளேட்டுக்கும் வந்து எல்லா டிஷ்ஷையுமே எடுத்து வச்சு அதை வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து அண்ணா வந்து நோம்பு கஞ்சி வந்து எல்லாத்தையுமே ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து மட்டன் நோம்பு கஞ்சி. எல்லாருக்குமே தெரியும் ரமலான் நோன்பு டைமில் நோன்பு கஞ்சி வந்து கம்பல்சரியாக இருக்குங்கிறது. ஸோ அது வந்து நோன்பு கஞ்சி வந்து ஒரு சைடாக ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த இஃப்தார் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவுட் சைடில் உட்காந்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் மேட்டெல்லாம் எடுத்து வச்சு ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பிளேட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து நோன்பு கஞ்சி கூடவே வந்து டேட்ஸு. நோன்பு திறக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் குடித்து டேட்ஸ் சாப்பிட்டு தான் வந்து நோன்பு திறப்பாங்க. ஸோ அதுக்கான எல்லா பொருட்களையுமே வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து மேட்டெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே சேர்ந்து இருந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இந்த நோன்புக்கு வந்து ரெடி பண்ண ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸில் வந்து எக் பப்ஸு, சிக்கன் சமோசா, நம்ம ஊர் பருப்பு வடை, இது கூடவே 2 வெரைட்டி கடல் பாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், கூடவே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் நோம்பு கஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து கலர் கலராக ஜெல்லி, சப்ஜா சீடெல்லாம் போட்டு பண்ணது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அவங்க வந்து நோம்பு இருக்கிறதுனால, ஃபாஸ்டிங்லேயே இருக்கிறதுனால உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி, ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு காரணம் தான். அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லிட்டேன். ஐயோ, ஆரம்பிக்கலாமா? ஈவினிங் இஃப்தார் பார்ட்டி முடிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு சைடாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஈவினிங் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து 9:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு வாங்கியிருந்தாங்க. இங்கே நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சஹாமில் உள்ள ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மந்தி ரெஸ்டாரண்ட் நான் நிறைய டைம் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன், 2-3 டைம்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி இஃப்தார் பார்ட்டியில் சாப்பிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டின்னருக்கும் வந்து வாங்கிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தி ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்தினாலே மந்திக்கு ஒரு சட்னி பண்ணுவாங்க. இல்லை தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, லெமன் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே வந்து தயிர் வச்சு கெட்டி தயிர் கொடுத்துருந்தாங்க. கூடவே சாலடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்தியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். மந்தி ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து ஒரு 3 பிளேட் வந்து வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தி ரைஸு, மக்பூஸ் ரைஸு, கூடவே வந்து பிரியாணி ரைஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரைஸ் இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணும், எந்த ரைஸ் வேணும். இப்போ ஒரே பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேட்டில் 3 வெரைட்டிஸ். எனக்கு ஒரே ஒரு ரைஸ் வெரைட்டி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம கேட்ட மாதிரி வந்து நம்மளுக்கு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு எந்த சிக்கன் வேணுமோ வாங்கிக்கலாம். நார்மலாக கிரில் சிக்கன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ஃபஹாம்னு ஒரு சிக்கன் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஷுவா சிக்கன் ஷுவா, அந்த ஒமானோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். நம்மளுக்கு என்ன ரைஸ் வேணுமோ, என்ன சிக்கன் வேணுமோ, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேட் வாங்கியாச்சு.
மெயினாக அரேபியர்களோட ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரே பிளேட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரியே டின்னருக்கு அவுட் சைடில் உட்காந்து இந்த மாதிரி ஜென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சர்க்கிளாக ஒரே பிளேட்டில் வந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் இந்த சைடு லேடிஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே ஒரு யூனிட்டியாக சூப்பராக வந்து இந்த இஃப்தார் பார்ட்டி வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து பார்ட்டிலாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12:31 ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.